ஹாய் மக்களே, உங்கள் எம்தல் உங்கள் சேலத்துக்காரன். நம்ம பல கஷ்டத்தை பார்த்தோம். அதில் எத்தனையோ கஷ்டத்தை நாம் பார்த்தோம். ஆனால் நம்ம அந்த கஷ்டத்தை பார்க்க முடியல. எப்படியாப்பட்ட கஷ்டத்தையும் பார்த்துட்டு வந்தவங்க நாம். ஆனால் அந்த கஷ்டம்னா என்னன்னு நான் இப்போ என்னோட ஆட்டம் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அதில் நூல் இறக்குறதும் நான் தான். நூல் இறக்கிட்டுனா அடுத்தது பேல் ஏற்றுவேன். இந்த மாதிரி எல்லா கஷ்டத்தையும் பார்த்தேன். கஷ்டத்தை பார்த்தாதானே அதை கற்றுக்க முடியும். கஷ்டத்தை பார்த்தாதான் கற்றுக்க முடியும். கஷ்டப்படாமல் இருந்தால் அதை கற்றுக்க முடியாது. கஷ்டப்பட்டாதான் அதை கற்றுக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. ஆனால் எதுலேயுமே அதுக்கு ஒரு பலன் இருக்குது. அதுக்கு ஒரு பலன் இருக்குது. கஷ்டப்பட்டாதான் அதுக்கு பலன். கஷ்டப்படாமல் எந்த பலனும் கிடைக்காது. ஒன்று தெரியுமா மக்களே? ஒன்று நாம் கஷ்டப்பட்டாதான் அதுக்கு பலன். நான் என்ன சொல்கிறேன்னா மக்களே, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். நிறைய பேர்த்துக்கு நன்மையும் செஞ்சுருக்கிறேன். என்னால் கெட்டவன் எவனும் இல்லை. வாழ்ந்தவன் தான் நிறைய பேர் இருப்பான். அவனுங்களுக்காக நான் நிறைய செய்வேன். ஒரு ஹெல்ப்னு கேட்டு வந்தானுங்கன்னா அதை நான் மறுக்க மாட்டேன். சரி, ஹெல்ப்னு கேட்டானுங்க, என்னடா பண்ணுறது அப்படின்றது. இந்த மாதிரி கதிரு வண்டி வேறு ரிப்பேர் ஆகிடுச்சு கதிரு, என்ன கதிர் பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டு வரானுங்க. நம்ம அதை கேட்கும்போது அந்த இறங்குற மனசு, பாவம் பார்க்கறது பழகிப்பட்டவன், அதனால அவனுங்களுக்கு நம்ம கொஞ்சம் நல்லவனுக்கு தான். ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்க கரெக்டான டைப்பு செய்தவங்களே. நம்ம கூட இருக்கிறவங்க கரெக்டான டைப்பு. கதிர்வேலுன்னா எப்படி வருவான்றது அவனுங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம கதிர் கூப்பிட்டா வந்துடுவான்டா அப்படின்ற மாதிரி இருக்கிற நட்புக்கு கூட தெரிவானுங்க. கதிர் கூப்பிட்டா வந்துடுவான்டா, ஒரு ஃபோன் அடிடா அப்படின்னா அடிச்சிடுவானுங்க. அந்த மாதிரி என்னோட மனசு அப்படி டக்குன்னு ஃபோன் அடிப்பானுங்க. அந்த மாதிரி அவனுங்களுக்கு என்னோட ஞாபகம் வரும். அதுதான் நிலைஞ்சி நிற்கும். பொய்யா நடிச்சிட்டு இருக்கவங்ககிட்ட அது வேலைக்கே ஆகாது. பொய்யா நடிக்கிறவனு எனக்கும் தெரியும், என்கிட்ட உண்மையாக இருக்கிறவன் எவனும் எனக்கு தெரியும். ஆனால் நான் அவனுக்கு மூஞ்சியை பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன் ஒரு காலத்துக்கு முன்னாடி. அதான் மக்கள், நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை நம்பி வராங்க. அதை நம்ம உசுரை கொடுத்து காப்பாற்றணும். அது மாதிரி தான் நான் நல்லதை செஞ்சு கற்றுக்கிட்டவன். யார்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன்னா, இதை கற்றுக் கொடுத்த 8 யாருன்னு கேட்டீங்கன்னு என் தாத்தா தான். இதை கற்றுக் கொடுத்த 8ன்னா அது என் தாத்தா தான். அந்த 8 அவர் தான் அந்த அந்த அதை சொல்லுவாங்களா, எனக்கு என் குரு கற்றுக் கொடுத்தாரு. என் குரு எப்படிமா எனக்கு நல்லதை சொல்லி கற்றுக் கொடுத்தாரு. அப்போ சைக்கிளில் ஓட்டிக்கிட்டு என் தாத்தாவை உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். எங்கே கலராம்பட்டி, மணியனூர், எல்லாம் அந்த கொல்லாம்பட்டி, அங்கெல்லாம் ஒரு கடை இருக்கும். அங்கே போய் போனஸ் கேட்க போவோம். அந்த மாதிரி என் தாத்தாவை உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போனேன் சைக்கிளில். அப்போ என் தாத்தாவை சைக்கிளில் வச்சு ஓட்டிகிட்டு போனேன். இன்றைக்கி அந்த நினைவுகளை நான் நினச்சி பார்க்கும்போது அந்த தருணங்களை நான் மறக்கலை. ஏன்னா அதை ஏன் நான் மறக்கிறதில்லைன்னு தெரியுமா மக்களே? நல்லதை நினச்சி பார்க்குறேன். என் தாத்தா சொல்லி கொடுத்த வழியில் வந்தவன் நான். செம்பொலி எப்படி சொல்லி வழிகாட்டி விட்டுச்சோ அவரோட பேரை நான் என்னைக்கு அதை காப்பாற்றிட்டு இருக்கிறேன். அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு என் தாத்தானா உசுறு. சில பேர்த்துக்கு சொன்னால் அது பிடிக்கிறதில்ல, அது தெரிஞ்சு போன விஷயம். அவங்களுக்கு பிடிக்கலன்னா அதனால நான் பேசத்தை நிறுத்த முடியாதுல்ல. என் உயிரே இருக்கிற வரையும் அந்த தாத்தா இல்லைன்னா இந்த பாசத்தை பற்றி பேசியிருக்க மாட்டான், அன்பை பற்றி பேச மாட்டான். அவரை நான் சந்திக்காமல் இருந்தேன்னா அந்த அன்பை சந்திச்சிருக்க மாட்டேன். அவரை சந்திக்காமல் இருந்தேன்னா அந்த பாசத்தை பற்றி தெரிஞ்சிருக்க மாட்டேன். அவரை சந்திக்காமல் இருந்திருந்தேன்னா இந்த அனுபவத்தை பற்றி பேசியிருக்க மாட்டேன்.
அவர் அதிகமா நேசிச்சவனா, அது நான் என்னதான் அவர் அதிகமா நேசிச்சாரு, என் மேலதான் அதிக நம்பிக்கை வச்சாரு. என் பேரன் தான் ஆவான்னு கடைசி எண்டு வரையுமே நின்னாரு. அவரு தான் அந்த ஐயாவை, அதான் சொல்றேன் மக்களே, அவரை நான் சந்திக்காம இருந்தேன்னா இந்த அனுபவத்தை பேசியிருக்க மாட்டேன். நான் பேல் தூக்குவேன். பேல் தூக்கும் போது பின்னாடி இருந்து எங்க தாத்தா பேரை தூக்கி விடுவாரு. அவரை பார்த்து கத்துக்கிட்டு இந்த பேரை அவரை மாதிரியே கத்துக்கிட்டு வந்தவன் நான். அவரு லைஃப்ல அவரு நிறைய ஒரு அரிசி மூட்டைய தன் தோல்ல சுமந்து வந்தவருங்க அவரு. அதான் மக்களே, தாத்தாக்கு யாருக்கு பிடிக்காம இருக்கும்? இந்த பேரனுக்கு அந்த தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். ஒரு காலத்துக்கு அப்போ நான் சின்ன பையன், துருதுன்னு இருப்பேன். ஆனால் அதிகம் அவர் ரொம்ப பாசமாக கூப்பிட்றது எப்பயுமே பாபுன்னு தான் கூப்பிடுவார். அவர் தாங்க அந்த அன்பு. அவர் இல்லைன்னா அதே மாதிரி தான் தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னை பிரிஞ்சு ஒரு செகண்ட் இல்லை, ஒரு நிமிஷம் கூட. ஆனால் அதெல்லாம் சொல்லியிருப்பேன், அது இப்பயும் சொல்கிறேன். காலையில் தூங்கி எழுந்திரிச்சா இந்த குதிரைபேகத்தில் தான், அங்கே தான் இந்த நிலம் இருக்குது. குதிரைபேகத்தில் எங்கள் தாத்தா சொல்லுவார், பேரனுக்கு டீயை போடுறி, பாப்புக்கு நான் டீ கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் அவரோட மனசு. வேறு எந்திரிச்சிட்டானா டீ போட்டு வைப்போம். எங்கள் தாத்தா சொல்லி வைப்பார், என் பேரனுக்கு டீ போட்டு வைக்கணும் அப்படின்ட்டுருவார். அதுதான் அவரோட மனசு. தாத்தானா அது அவர் தான். ஏன்னா அன்புக்கும் சரி, பாசத்துக்கும் சரி. ஆனால் அவர் மாதிரி தாத்தா. ஆனால் அந்த தெய்வத்தை நான் அதிகம் நேசித்தது, அந்த தெய்வம் என் மேலே அதிக அன்பை காட்டினது இதுதான். ஆனால் எனக்கு தாத்தானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு அந்த தாத்தாவை எந்த அளவுக்கு பிடித்ததோ அது மாதிரி தான். ஆனால் அவரோட குணம் என்ற இருக்குது. அவரோட குணத்தில் வந்தவனாச்சு. அவர் என்ன செயல்படுத்தினாரோ, எதை சிந்திச்சாரோ அதெல்லாம் அவரோட பேரை, அவர் பேரை நான் நிலைநாட்டுவேன், அவர் பேரை காப்பாற்றுவேன். ஆனால் சில பேருக்கு பிடிக்கிறதில்ல. அதுக்கு என்ன காரணம்னு தெரியும். அதுக்கு என்ன விஷயம்னே தெரிய மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் நம்ம என்ன காரணம்னு சொல்ல முடியும் சொல்லுங்க? தாத்தான்னாவே நாடி நரம்பு வரையும் துடிச்சு போய் கிடக்கிறது. ஆனால் அந்த தாத்தா சொன்னார், உங்களோட தாண்டா இருக்கிறேன். ஆனால் அந்த தாத்தா எப்படின்றது லைஃப்பில் அந்த தாத்தா கூட இருந்த என்ஜாய்மெண்ட்ன்றது அது நான் மட்டும்தான். ஏன்னா அவரு கூட அதிகம் ஸ்பெண்ட் பண்ணவன் நான் தான். அவரு கூடயே இருந்து தெரிஞ்சுக்கிட்டவன் நான் தான். ஆனால் அவரோட அன்புக்கு பெரிய ஆஸ்பத்திரி இல்லை. ஒரு காலத்துக்கு முன்னாடி அவருக்கு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வேலை மண்டையெல்லாம் எப்படின்னா அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி ஒன்று வந்துச்சு. அப்புறம் ஒரு டாய்லெட் கூட அவரால் யார் தூக்கிட்டு போகணும்? இந்த பேரை என்ன அன்னைக்கு இந்த 2 கையால் தூக்கிட்டு போனேன் என் ஐயாவை. அந்த மாதிரி என் தாத்தா. ஆனால் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி சொன்னாங்க, நீ தூக்குறிய தம்பி, யார் தூக்குறதுக்கு ரோசிப்பாங்க, நான் அவரோட பேரன், நான் தூக்குறதுக்கெல்லாம் ரோசிக்க மாட்டேன் அப்படின்ட்டேன். இதுதான் மக்கள். என் தாத்தாவுக்கு நான் செய்யாமல் யார் செய்யறது அப்படின்னு அந்த இது நான் சொன்னேன். இதான் மக்களே, அந்த எல்லாத்துக்கும் சொல்கிறேன், உங்கள் தாத்தா அவங்க மேலே பாசம் வைக்கிறத புரிஞ்சுக்குங்க. தாத்தாவும் சரி, அப்பா அம்மாவும் சரி, விட்டுறாதீங்க. அப்பா அம்மாவை என்றைக்கும் கடைசி வரைக்கும் அவங்க கூட நீங்கள் இருக்கணும். அவங்க அதுதான் விரும்புவாங்க. அவங்கள யாருக்காவது விட்டு கொடுக்காதீங்க. உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் தான் காப்பாற்றணும். அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி தான் நான்
எனக்கு தாத்தா அப்பா ரொம்ப பிடிக்கும். அப்பா எப்படின்னா திட்டுவார், திட்டிட்டு பையன் சாப்பிட்டானான்னு கேட்குறதும் அப்பா தான். ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து என் மேலே அதிக பாசம் வச்சுட்டாங்க. தாத்தா அப்பா, தாத்தா அப்பா. அம்மா கொஞ்சம் மாதிரி. அம்மா வந்து தம்பி மேலே பாசம் இருக்கும், தம்பிக்கு மேலே பாசம் அதிகம். அவ்வளோதான். அதனால நான் பொறாமலாம் மாட்டேன். நான் வந்து கவனத்துக்கு இருப்பேன், பொறாமலாம் பட மாட்டேன் நான் என் மனசை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி என் நகலுன்னு சொன்னோம்னு வச்சுங்க, என் குணம் பொறாமப்பட மாட்டான். அவன் வந்து இப்போ சின்ன அவன் வந்து எப்படின்னா அவன் குணம் கரெக்டாக வரும், அவ்வளோதான். அவன் நல்லா கொஞ்சம் பேசுவான். இந்த கருவுக்கு அது அப்படிதான் பிடிச்சிருச்சு. நந்தா வந்து தூத்தன்னு இருப்பான். அப்படி ஒரு எங்கள் அப்பாவோட இது இருக்கும். ஆனால் குணம் வந்து என் பொண்டாட்டியாட்டம், அவ்வளோதான். சரிங்களே, நல்லதே செய்வோம், நல்லதே பண்ணுவோம்.